நமஸ்காரம். குருஜி வேலா பேசுகிறேன். 10ல் குரு இருக்க பத்தினியும் படிதாண்டுவால் அரசன் ஆண்டியாவான். இந்த ராசி உங்களுக்கு நான் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கணும். இது சிம்ம ராசி நேயர்களை பற்றி தான் பேசப்போகிறேன். சிம்ம ராசி நேயர்களுக்கு சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு, லாபாதிபதியும் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு, கூடவே சுக்கிரன் இருக்காரு. ஸோ எப்படியோ பண விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. ஆனால் 2ல் இருக்கும் கேது, 8ல் இருக்கும் ராகு வரவு செலவு ஸ்தானத்தில் உங்களை தொல்லை செய்வார். நீங்களும் வலது கண்ணில் புறையோடுதல் இருந்தால் உடனே நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். 3ஆம் திடவீர பராக்கிரம ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்க எழுத்துத்துறையில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். சுகஸ்தானாதிபதி மிக வலுவாக செவ்வாய் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கனால நீங்கள் நிலத்தின் மூலமாக வருவாய் அடைவீர்கள். பஞ்சமஸ்தானாதிபதி தன் வீட்டுக்கு 6ல் போய் உட்காந்துருக்காரு. குழந்தை செல்வங்களுக்கு செலவு ஏற்படும், நிறைய செலவு ஏற்படும். ஸோ செலவு ஏற்படும் போது அதுக்கு தகுந்தாப்படி நீங்கள் வரவை பெருக்கிக்க முயற்சி செய்யணும், இல்லை கடன் வாங்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. சத்ரு ஸ்தானாதிபதி வலுவாக இருக்கார். அதே சத்ரு எதிரி ருணரோக ஸ்தானாதிபதி வலுவாக இருக்கார். சம்பந்தமே இல்லாத டாக்டர்கிட்ட போய் நீங்கள் செக் பண்ண வேண்டியது வரும். உடல் ரீதியான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். மனைவி ஸ்தானத்தில் போய் சாட்டன் உட்காந்துருக்கார் சனி பகவான். அப்போ மனைவி கூட பிணக்கம் ஏற்படும், காதலியோட பிணக்கம் ஏற்படும். இது மிக சோதனை காலம் தான் சொல்லணும். கணவன் மனைவி உறவுலையும் சரி, காதலி உறவுலையும் சரி, பிரச்சனைகள் என்று வந்தால் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சென்றால் நீங்கள் கணவன் மனைவி உறவும் காதலி உறவும் நிலைப்படும். இல்லவே நீங்கள் பிரிவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மான அவமானஸ்தான். நீங்கள் செய்த தவறுக்காக தலைகுனிந்து நிற்க வேண்டிய சூழலை ஏற்படுத்திடுவார்கள் ராகு பகவான். ராகு இன்னொரு வேலையும் செய்வார். வரவு செலவு ஸ்தானத்தில் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்பி வராது. நீங்கள் கடன் வாங்கினா கடன் அடைக்க முற்படுவீர்கள். உங்களிடம் வாங்கிய கடன் திருப்பி வராத சூழ்நிலை இருக்குன்னா அந்த 1 மாத காலம் யாருக்கும் பெருங்கடன்களை கொடுக்காதீர்கள். சிறு சிறு செலவுகளுக்கு கொடுப்பதெல்லாம் தவறு வராது. பெருங்கடன்களை கொடுத்தா திருப்பி வராது. பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் இறை அருள் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த இறை அருளால் நன்மை பயக்கக்கூடிய சூழலை ஏற்படும். பாக்கியாதிபதி செவ்வாய் பலம் பொருந்தி முருகன் அருள் உங்களுக்கு இருந்தால் நல்ல நிலையை அடைவீங்க. ஸோ நீங்கள் கந்த சஷ்டி கவசம் படித்தல், முருக புராணங்களை படிக்கிறது, முருகன் கோயிலுக்கு கார்த்திகை என்று செல்தல், செவ்வாய்க்கிழமை விரதம் இருத்தல், இதெல்லாம் உங்களை நன்மை செய்கின்றன. ஆனால் 10ல் இருக்கக்கூடிய குரு அரசன் ஆண்டியாவான் எடுத்தோன்னே சொன்னேன். ஸோ தொழில் ரீதியாக மிகப்பெரிய மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறவங்க புது யுக்திகளை கையாளாதீங்க. பழைய யுக்திகளையே கையாண்டு நீங்கள் அதிலிருந்து தப்பிச்சுக்குங்க. இல்லாட்டி உங்களை 0 ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விட்டுருவோம். ஸோ தொழில் ரீதியாக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கக்கூடிய நேரம் வர்றதுனால மிக கவனமாக தொழில்களை செய்யுங்க. அதேமாதிரி 10ல் குரு பத்தினி படிதாண்டுவாள்னு ஏன் அந்த காலத்தில் சொன்னாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கற்பனைக்கு பங்கம் வரக்கூடிய சூழல்லாம் இதில் ஏற்படும். அதனால் மிக ஜாக்கிரதையாக உறவுகள்லையும் சரி, நண்பர்கள் உறவுகள்லையும் சரி, ஆண் பெண் உறவுகளில் மிக ஜாக்கிரதையாக இந்த 1 மாத காலத்தையும் இந்த வருட காலத்தையும் நீங்கள் ஒதுக்கி செல்லுங்கள். இல்லாட்டி தேவையற்ற களங்கம் ஏற்படும். அதனால தான் அப்படி சொல்கிறேன். பட் 11ல் இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் இது மிக மிக சாதகமாக இருக்குது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்த நிறைய வேலைகள் 90% வரைக்கும் முடிவடைஞ்சு அந்த 10% முடிவடையாமல் ரிவர்ஸ் ஆகும். இது என்ன காரணம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இதற்கு ஒரே ஒரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தியை கெட்டியாக பிடிச்சிட்டு வியாழக்கிழமை 6 to 7, இரவு 8 to 9 குரு ஓரையில் வெண் சுண்டல் மாலை அவருக்கு அணிவித்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்தால் இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் மிக அழகாக விடுபடுவீர்கள். சோதனை காலமே இருந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு இறை அருளால் நன்மை பயக்க என்னுடைய வாழ்த்துக்கள்.